நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு பேட்டரி பர்சன்டேஜ் இருந்துச்சு, வீடியோ முடிக்கும் போது எவ்வளவு பேட்டரி பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பா இனிமேல் பேட்டரி ட்ரைன் என்ற பிரச்சனை இருக்காது. இந்த வீடியோல நான் மொத்தம் 25 டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த 25 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க மொபைல் இனிமேல் பேட்டரி ட்ரைன் என்ற பிரச்சனை இருக்காது. 100ல சார்ஜ் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு வரேன், ஆனா 1 hour கூட பேக்கப் வர மாட்டேங்குது இப்படிலாம் சொல்றீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 25 டிப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். சும்மா ஏன்னா தானே வீடியோ போடாம இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, பேட்டரியில் எந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கு, நீ கேம் விளையாடுறியா இல்லை கேம் விளையாடலையா, எந்த மாதிரிலாம் கேம் இல்லைன்னு எவ்வளோ நேரம் பேக்கப் இருக்கு, எல்லாமே நான் ஃபோன் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற 25 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 25 டிப்ஸ்ன்றதுனால நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம், கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நீங்க நம்ம வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பாக்குறீங்க. அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், பிளே ஸ்டோர்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. பேட்டரி சேவர், பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர், பேட்டரி பூஸ்டர், அந்த ஆப்ஸ் இந்த ஆப்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்லாம் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றது மூலமா உங்க மொபைலுக்கு நீங்களே ஆப் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கே தெரியும். ஏன்னா தேவையில்லாம பேட்டரி டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போடும். ஏன்னா 25 டிப்ஸ் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக முடிப்போம். ரெண்டாவது டிப்ஸ், நீங்க எவ்வளோ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், பிளே ஸ்டோர், யூடியூப், இப்படி ஏகப்பட்ட ஆப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆப்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா க்ளோஸ் டேப் கொடுத்து விட்டுறீங்க. எல்லாமே ஆல் கிளியர் கொடுத்து விட்டுறீங்க. அதை கொடுக்காதீங்க. என்னடா அவன் வித்தியாசமா சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கும் அந்த ஆப் வந்து. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது லோடிங் ஆகணும், மறுபடியும் ஓப்பன் ஆகணும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மூணாவது டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய டவுன்லோட் பண்ணுவீங்க. யூடியூப்ல எவ்வளோ பார்ப்பீங்க, இல்லை குரோமில் என்ன டவுன்லோட் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கில் அது இது நீ எவ்வளோ டவுன்லோட் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக ஒரு ஆப் கொடுத்துருப்பான், கிளியர் கேட்ச்ன்ட்டு, கிளீனர்னு கொடுத்துருப்பான். அதை வந்து க்ளீன் பண்ணுறங்க, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணாமல் ஜிபி கணக்கில் வச்சுட்டே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிடும். அதுதான் சொல்கிறேன், க்ளீன் பண்ணுறங்க. நாலாவது டிப்ஸ், உங்கள் மொபைலில் நீங்கள் தேவையில்லாமல் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் ஆடுவேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன், வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ எதுக்கு தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க? யூஸ் பண்ணாத ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. மொபைலில் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு சில ஆப்ஸ்லாம், அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஆப்ஸ்ல போங்க, சிஸ்டமோட ஆப்ஸ் எல்லாம் அது வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய பேட்டரி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். அஞ்சாவது பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா, உங்களுடைய வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ், லொகேஷன் ரெண்டு ஒன்று தான். இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. லொகேஷன் எப்போ ஆன் பண்றீங்கன்னா, நீங்க எங்கன்னா வெளியே போறீங்கன்னா, மேப் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ லொகேஷன் ஆன் பண்ணுங்க. அதே மாதிரி தான் ப்ளூடூத்தும் சரி, வைஃபையும் சரி, தேவையில்லாம ஆன் பண்ணி வைக்காதீங்க, ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஆறாவது டிப்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஏதாவது சாட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல கீபேட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வரும், அன்வான்டட் சவுண்ட் வரும். அந்த அன்வான்டட் சவுண்டை ஆஃப் பண்ணுங்க. வைப்ரேட் ஆகும். நீங்க ஒவ்வொரு லெட்டரும் பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும், சவுண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா வரும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வைங்க. லைவ் கீபேட் ஆப்ஸ், அப்படியே கீபேட் பண்ணிட்டு இருக்கும்போதே உள்ள எதனா அனிமேஷன் ஆகுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏழாவது டிப்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, உங்க மொபைலில் வால்பேப்பர் தனியாக ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் லைவ் வால்பேப்பர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேட்டரி வந்து அடி வாங்கும். உங்கள் பேட்டரியை நீங்களே கெடுத்துறாதீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. எட்டாவது டிப்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்ஜெட் ஆன் பண்ணி வச்சிருப்போம். கூகுள், கிளாக் ஓகே நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமாக, அதை வந்து விட்டுருங்க. கூகுள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, எதோ வச்சிருப்பீங்க, கிளவுடு இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பீங்க, இதெல்லாம் வேணாம், யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது யூஸ் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் விஜெட்டில் வைங்க. ஒன்பதாவது பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, உங்கள் மொபைலில் டார்க் மூடுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டார்க் மூட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க, அதை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அதை யூஸ் பண்ணுங்க. பத்தாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. உங்கள் மொபைலில் ஆட்டோ பிரைட்னஸ் அதை மட்டும் ஆன் பண்ணாதீங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ரொம்ப 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 உங்களுடைய மொபைலில் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். மேனுவலாக யூஸ் பண்ணுங்க. 11வது பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, உங்கள் மொபைலில் டிஸ்பிளே வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 minutes 1 minute இந்த மாதிரிலாம் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 15 seconds அப்படின்னா 30 seconds இதை மட்டுமே பண்ணுங்க, 1 நிமிஷம்லாம் வேண்டாம். 12வது பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா, உங்களுடைய செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. கூகுள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கூகுள் ஓபன் பண்ணி அவங்க வந்து மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அவங்க வந்து யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். எனேபிள் இருக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து, அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. அது எனேபிள் இருந்துச்சுன்னா தேவையில்லாம உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. 13வது பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா, உங்க செட்டிங்ஸ்ல இருக்கு. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு
அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸ் உள்ள போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் இருக்கும். சிங்க் SONC சிங்க்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆட்டோ சிங்க் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வீக்லி 1 டைமோ இல்லை மந்த் 1 டைமோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அதனால டிப்ஸ் என்னன்னா, உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆட்டோ அப்டேட் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஆட்டோ அப்டேட்டை ஆஃப் பண்ணுங்க. டோன்ட் ஆட்டோ அப்டேட் அதை எனேபிள் பண்ணிட்டு நீங்களே மேனுவலாக போயிட்டு எந்தெந்த ஆப் தேவையோ அந்த ஆப்பை அப்டேட் பண்ணுறங்க. தேவையில்லாத ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. 15வது பார்க்க டிப்ஸ் என்னன்னா, அப்படியே பிளே ஸ்டோர்லேயே இருங்க. பிளே ஸ்டோர்ல இருந்துட்டு இந்த தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா MP வந்து 80 MB 90 MB இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் லைட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்புக்லேயும் லைட் ஆப்ஸ் இருக்குது. வேறு எந்த ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு லைட் ஆப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் லைட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் சார்ஜ் போடும்போது ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொஞ்சாலே போதும். ஒரு 70 இருந்துச்சா அப்படியே சார்ஜ் போட்டுருங்க. ஃபுல் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் நீங்கள் 100% சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் டவுன் ஆனோடனே ஒரு 70 80 60 வந்தோடனே மறுபடியும் சார்ஜ் போடுவாங்க. ஃபுல் பண்ணுறவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. 20% இருந்துச்சா உங்களுடைய மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். லோ பேட்டரின்னு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடிச்சிச்சுன்னா சார்ஜர் போடுங்க. சார்ஜர் போட்டுட்டு 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80 85 இதுக்குள்ளே எடுத்துடுங்க. இதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகும். லாங் டைம் வரும். இதே நிறைய பேர் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த தப்பையும். சார்ஜர் போட்டுறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, நைட்டு தூங்கும்போது சார்ஜர் போட்டுவிட்டு மறுபடியும் காலையில் எழுந்து மொபைல் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. என்னதான் உங்க மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா டிஸ்சார்ஜ் ஆகிற சிஸ்டம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சார்ஜர் ஏறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஹீட் ஆகும். கொஞ்சமா ஹீட் ஆகிட்டு உங்களுடைய பேட்டரி தான் அஃபெக்ட் ஆகும். இந்த 20 to 80 இதுக்குள்ள எடுத்துறீங்க. ஃபுல் நைட் போட்டுறாதீங்க. நீங்க சார்ஜர் போட்டுருவீங்க. உங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய மொபைலுக்கு உண்டான பிராண்ட் சார்ஜரை போட்டுருவீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவீங்க. அங்கே பார்த்தோன்னே உங்களுடைய மொபைலில் சார்ஜர் குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் இருக்கும். அப்படியே நீங்க என்ன பண்ணீங்கன்னா சார்ஜர் பார்த்தோன்னே சார்ஜர் போட்டு விட்டுருவீங்க. இந்த தப்பு பண்ணாதீங்க. அவங்க வந்து வேற மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, நீங்க வந்து வேற மொபைல் யூஸ் பண்ணீங்க. உங்க மொபைலுக்கு என்ன சார்ஜர் கொடுத்துறாங்களோ அந்த சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்க மொபைல்ல நீங்க முக்கியமா ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்க. அந்த ஆப்ஸ்ல வந்து அப்டேட் போடாம நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஆப்ஸ்ல வந்து அப்டேட் போட்டுருங்க. ஏன்னா அந்த ஆப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். சார்ஜருக்கு உண்டான பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் ஆகிற இந்த மாதிரி பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க பிளே ஸ்டோர்ல நீங்க போனீங்கன்னா அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் பண்ணாம இருக்காதீங்க. உங்க மொபைலுக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி அப்டேட், நிறைய அப்டேட், இந்த மாதிரி நிறைய அப்டேட் வரும். செக்யூரிட்டிக்கு தனியாக ஒரு அப்டேட் வரும். உங்க மொபைலுக்கு ஒரு அப்டேட் வரும். கேமராக்குன்னு ஒரு அப்டேட் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரிக்குன்னு அப்டேட் கொடுப்பாங்க. இந்த ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ மொபைல், இந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனேஜ் பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் அப்டேட் கொடுப்போம், கண்டிப்பாக அதுக்கான பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அப்டேட்னு ஒன்று இருந்துச்சா அப்டேட் கொடுத்துருங்க. அதுலேயே அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விடுங்க, இல்லை ஒரு 2 நாள் கேப் விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ போடுங்க. இந்த ஆப் MI 12.15 இந்த மாதிரி அப்டேட் வந்து ரிவ்யூ போடுங்க. எப்படி இருக்கு, எதனா பக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எதனா பிரச்சனை இருக்கான்ட்டு ரிவ்யூ பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு பக்கம் ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு 1 டைம் ஆச்சு உங்களுடைய மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீசெட் இல்ல, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு உங்க மொபைலை போட்டு அடிக்கடி அடிக்கிறீங்க, கதர் அடிக்கிறீங்க, சாவடிக்கிறீங்க போட்டு, தயவு செய்து உங்க மொபைலை ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல ஒரு 2 நாளோ ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு ½ hour ஆச்சும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, ஷட் டவுன் பண்ணி வைங்க. அந்த மொபைல்னு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. போட்டு அதை அடிச்சு சாவடிக்காதீங்க. தயவு செய்து இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 23வது பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா, உங்க மொபைல்ல நீங்க வந்து அவாஸ்ட், AVG, பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆன்டிவைரஸ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்க டவுன் பண்ணி யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல சார்ஜஸ் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கும். அதனால பேட்டரியோட பர்சன்டேஜும் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எப்படி நான் என் மொபைல்ல வைரஸ்லாம் கிளீன் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள். இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா அப்படியே அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. 24வது ட்ரிக்ஸ், உங்க மொபைல்ல நீங்க வந்து சார்ஜர் போடுவீங்க. நீங்க சார்ஜர் போட்டு டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு தேவையில்லாம நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், என்னென்னமோ ஆகிட்டே இருக்கும். இது மூலமா உங்களுடைய மொபைல் கொஞ்சம் ஹீட் ஆகும். அப்புறம் சார்ஜரை போடும்போது ஹீட் ஆகும். இதனால பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அடி வாங்கும். அதுதான் சொல்றேன். டேட்டா ஆஃப் பண்ணிட்டு சார்ஜர் போடுங்க. ஓகே, ஃபைனலாக 25 டிப்ஸுக்கு வந்துட்டோம். 25 டிப்ஸ் என்னன்னா, உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரி ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அந்த பேட்டரி ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. எந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் அதிகமாக பேட்டரி போயிருக்கு அப்படின்னு நோட் பண்ணிட்டு அந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களா கெஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் நான் அதை 25 டிப்ஸாக சொன்னேன். இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 15வதோட நான் 15வது டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டைப் பண்ணி போட்டிருப்பேன், சொல்லியிருக்க மாட்டேன். டேரெக்டாக இது உள்ள போகிற மாதிரி இருக்கும், டிப்ஸ் உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 25 டிப்ஸ்னால நான் நோட்டில் பண்ணியிருந்தேன். அதில் சொல்லிட்டு வந்தது எல்லாமே எழுதிட்டு வந்தேன். 15ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து 16ன்னு போடுறதுக்கு 18ன்னு போட்டுட்டேன்.
முடிஞ்சு போச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15க்கு அப்புறம் 19 நான் சொல்லிட்டு இருந்தேன். எடிட் பண்ணும்போது நான் பார்த்தேன். இப்போ வந்து மறுநாள் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் நோட் பண்ணியிருந்தேன்னா பின்னாடி எதனா சேஞ்சஸ் செஞ்சுருக்கோம் இந்த இதில். ஓகே guys, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2வது நாள் இருக்கிறேன். இந்த பாதி விட்டுட்டு எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதுக்கு வித்தியாசம் காமிச்சிருக்கேன். அப்டேட் நான் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற வசதி வச்சு நான் அப்டேட் ஆகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக. இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே நான் முடிஞ்சிருக்கேன் ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 வியூஸ்லாம் போயிருக்கு. இப்போ போட்ட 15 நாளில் Redmi டிக்ஸ்ன்ட்டு. ஆனால் அதில் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வெறும் 300 பேர் அவ்வளோதான் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுறேங்க.